சுமார் 130 வருடங்களுக்கும் மேலாக அருள் பாலித்து வரும் தலைநகர் ஜலான் மஸ்ஜித் இந்தியா பகுதியில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயிலை புதிதாக பள்ளிவாசல் கட்டுவதற்காக மடானி அரசு அப்புறப்படுத்தவிருப்பதாக வெளியாகி இருக்கும் சர்ச்சையில் பல்வேறு தரப்பிலிருந்து பலவிதமான கருத்துகள் வந்த வண்ணம் உள்ளன. இதில் மலாய்க்காரர்களும் இந்து ஆலயத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருவது நன்றிக்குரியது. ஒரு சிலர் இந்த பிரச்சனையை மேலும் சர்ச்சையாக்கி அரசியல் குளிர்காய நினைப்பதையும் இங்கே பார்க்க முடிகிறது. ஆலயம் என்றாலே தங்கள் அரசியல் காய்களை நகர்த்த அல்வா சாப்பிடுவது போல என அவர்கள் வாயை பிளப்பார்கள். அப்படி ஒரு அல்வா வாய்ப்புதான் அவர்களுக்கு வாய்த்திருக்கிறது. மடானி அரசை கவிழ்க்க நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதை விட்டுவிடக் கூடாது என்ற நோக்கில் சர்ச்சையை ஊதி பெரிதாக்க பல கதைகளை ஜோடித்த பிரச்சனைகள் தான் கடந்த கால அரசியல் ஜாம்பவான்களை வீழ்த்தி இருக்கிறது. இதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம் என நம்மிடையே மனம் திறக்கிறார் ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன். கடந்த காலங்களில் ஆட்சி மாற்றத்திற்கு மிக முக்கிய காரணியாக இந்த ஆலய விவகாரங்கள் தான் இருந்துள்ளன. ஹிண்ட்ராப் எனும் மாபெரும் இயக்கம் உருவானதற்கு மிக முக்கிய காரணம் இந்த ஆலய விவகாரம்தான். கடந்த 2007ஆம் ஆண்டு பாடாங் ஜாவாவில் உள்ள ஆலயம் உடைக்கப்பட்டதன் காரணமாகவும் மதமாற்ற விவகாரம் எழுந்ததன் காரணமாகவும் தான் அந்த இயக்கம் தோன்றி மாபெரும் அரசியல் புரட்சியையே உருவாக்கியது. பாரிசான் எனும் நீண்ட நெடிய சகாப்தத்திற்கு முடிவு கட்டியதற்கு காரணமும் இந்த ஆலய விவகாரம்தான். அதேபோல் அதே போன்ற ஆலய விவகாரத்தை மையமாக வைத்துதான் சீஃபீல்டு மகா மாரியம்மன் கோயிலில் சிக்கலை உண்டு பண்ணி அப்போதைய அரசை கவிழ்க்க சில விசமிகள் திட்டம் தீட்டினர். மேம்பாட்டு பணி என்ற போர்வையில் ஆலயத்தை உடைப்பதற்கான உத்தரவு கிடைத்ததும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட சில சந்தர்ப்பவாதிகள் அதை ஊதி பெரிதாக்கி ஸ்லாங்கூரில் அப்போது நடைபெற்று வந்த அஸ்மின் அலி தலைமையிலான அரசை கவிழ்க்க வேண்டும் எனும் நோக்கில் பரபரப்பாக செயல்பட்டு இரவோடு இரவாக அடியாட்கள் சகிதம் காத்திருந்தார்கள். அப்போது ஆலயத்தில் இருந்து பிரச்சனையின் தீவிரம் உணர்ந்து தம்மை மாயிகா சிவசுப்பிரமணியம் பூச்சோங் முரளி இருவரும் அழைத்ததாக தெரிவித்தார் ஓம்ஸ் பா தியாகராஜன். நீங்கள் வந்தால்தான் ஒரு தீர்வு கிடைக்கும் என தம்மிடம் சொன்னதாகவும் உடனே அதிகாலை 1 மணி வாக்கில் தாம் அங்கு சென்றதாகவும் தெரிவிக்கிறார் ஓம்ஸ் பா தியாகராஜன். அங்கு நம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு தரப்பினர் ஸ்லாங்கூர் அரசு மீது அவதூறுகளை விதைத்து நாளை ஆலயம் உடைபடும் என நினைத்து கொண்டாடிக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் முகங்களில் அந்த மகிழ்ச்சியை காண முடிந்தது என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார். உடனே விடியற் காலை 4:30 மணிக்கெல்லாம் அஸ்மின் அலிக்கு நமது தரப்பிலிருந்து தொலைபேசியில் அழைத்தோம். நோன்பு துறப்பதற்காக இருக்கும் நேரத்திலும் அவர் நமது கோரிக்கைக்கு செவிமடுத்தார். நமது தரப்பிலிருந்தும் நிலைமை விளக்கி கூறப்பட்டது. சீஃபீல்டு கோயில் பற்றி யாரும் தம்மிடம் பேசவில்லை என்றும் டிஏபி உறுப்பினர்கள் கூட பேசவில்லை என்றும் அஸ்மின் அலி தெரிவித்தார். பின்னர் இப்பொழுது என்ன நடக்கிறது அந்த ஆலயத்தில் என ஆலய நிலவரத்தை அவர் கேட்கவே உடனே அவர்களும் ஓம்ஸ் அதை சமாளித்துக் கொண்டிருக்கிறார் என்றும் அவர்தான் உங்களிடம் போன் செய்ய சொன்னார் என்றும் கூறியதும் உடனே ஆலய நிலவரத்தை படமெடுத்து அனுப்ப சொல்லியிருக்கிறார். பின்னர் அவரை சந்தித்து இந்த ஆலய பிரச்சனையை மையமாக வைத்து அவர்கள் இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு சதித்திட்டம் போடுகிறார்கள் என்று கூறினோம். அவர் அதிர்ச்சியுற்றார். காலையில் வரச் சொன்னதால் 6:30 மணிக்கெல்லாம் அவரை பார்க்க சென்றோம். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசினோம். பின்னர் தனது செயலாளரிடம் சொல்லிவிட்டு போனார். அதன் பிறகு 9 மணி அளவில் அஸ்மின் அலியின் செயலாளர் ஆலயம் உடைபடாமல் இருப்பதற்கான உத்தரவு கடிதத்தை கொடுத்தார். 4 மணி நேரத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை, அதில் இருக்கும் நியாயத்தை உணர்ந்து எதையும் யோசிக்காமல் அது நோன்பு காலம் என்று கூட பார்க்காமல் உடனே தீர்த்து வைத்தார் அஸ்மின் அலி. இந்த நேரத்தில் அவரின் செயலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார். அஸ்மின் அலிக்கு எந்த நிலையிலும் நான் ஆதரவாக இருந்தது கிடையாது. அவர் என்னை புரிந்திருக்கிறார். நானும் அவரை புரிந்து வைத்திருக்கிறேன். அவ்வளவுதான். ஆனாலும் இந்து ஆலயம் உடைபடாமல் இருக்க சமயோஜிதமாக உடனே அவர் எடுத்த முடிவுக்கு ஒரு சல்யூட் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார். அதே மாதிரிதான் இப்போது தலைநகர் தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய பிரச்சனை வந்து நிற்கிறது. இதுவும் அரசியல் உள்நோக்கத்துடன் தான் சர்ச்சையாக்கப்பட்டு வருகிறது.
இதன் வழி அன்வாரின் பிம்பத்தை சிதைத்து அவர் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தை கவிழ்க்க நினைக்கிறார்கள் ஒரு சிலர். அவர்கள் சொல்வதற்கு ஏற்றாற்போல்தான் அன்வாரின் நடவடிக்கையும் அமைகிறது. வரும் 27ஆம் தேதி பள்ளிவாசல் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் அன்வார் கலந்து கொள்ளப் போவதாக பேசப்படுகிறது. ஒருவேளை அது நடந்தால் நிச்சயம் அவருக்கு அது பின்னடைவைத்தான் ஏற்படுத்தும். சமயோஜிதமாக யோசித்து முடிவெடுத்தால் இந்தியர்களின் பழிவாபத்திற்கு ஆளாவதிலிருந்து தப்பலாம் என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் எடுத்துரைத்தார். 2006ஆம் ஆண்டு சாமிவேலு அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இவ்வாலயம் புதியதாக நிர்மாணிக்கப்பட்டதாகவும் 2008இல் கும்பாபிஷேகம் நடைபெற்றதாகவும் சாமிவேலு தரப்பிலிருந்து சிலர் தற்போது பேசுகிறார்கள். அப்போது அமைச்சராக இருந்த சாமிவேலு எல்லாவற்றையும் முறைப்படி செய்திருந்தால் இப்போது இந்த சிக்கல் இருந்திருக்காது. அப்போது பாரிசான் தான் அரசாங்கத்தில் இருந்தது. எது எப்படியோ ஆலயத்திற்காக சாமிவேலுவின் அந்த முயற்சியை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும் என்று நம்மிடம் தெரிவித்த ஓம்ஸ்பா தியாகராஜன் இன்னொரு அதிர்ச்சி தகவலையும் பகிர்ந்து கொண்டார். மடானி பள்ளிவாசல் என்ற பெயரோடு இந்த பள்ளிவாசல் நிர்மாணிக்கப்படலாம் என்று ஆரூடம் சொல்கிறார்கள். ஆனால் நேர்மை, ஊழல் அற்ற அரசு என்று சொல்லும் நம் பிரதமர் இந்த ஆலயம் இருக்கும் இடத்தை வாங்கி இருப்பதாக சொல்லும் ஜேக்கல் நிறுவனம் அதற்கான நிதியை 1MDBயிடம் இருந்து பெற்றிருப்பதாக சொல்லப்படுவதையும் அறிந்திருப்பார். அதேபோல் முன்னாள் பிரதமர் நஜீப்பின் துணைவியார் ரோஸ்மா மன்சூருக்கும் இதில் சம்பந்தம் இருப்பதாக பேசப்படுவதையும் அறிந்திருக்கலாம். இந்த நிலையில் அன்வார் அடிக்கல் நாட்டி அந்த இடத்தில் பள்ளிவாசல் எழுப்பப்பட்டால் 1MDB ஊழல் பணத்தில் பள்ளிவாசல் கட்டப்பட்டது, அதற்கு அன்வார் அடிக்கல் நாட்டினார் என்ற வரலாற்று பிழை ஏற்பட்டுவிடக் கூடும் என்றும், அன்வார் அதைத்தான் செய்ய போகிறாரா எனவும் ஓம்ஸ்பா தியாகராஜன் கேள்வி எழுப்பினார். கடந்த 2013ஆம் ஆண்டு ஜேக்கல் நிறுவனம் 1MDB நிதியில் பணம் வாங்கியிருப்பது தொடர்பாக ஒரு பட்டியல் வெளியாகி இருக்கிறது. மேலும் அது தொடர்பாக புகார்களும் இருக்கின்றன. DAP கட்சியைச் சேர்ந்த கெப்போங் நாடாளுமன்ற உறுப்பினர் இதற்காக குரல் கொடுத்துள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டு கெப்போங் நாடாளுமன்ற உறுப்பினரும் பென்தோங் நாடாளுமன்ற உறுப்பினரும் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இப்படி அடுக்கடுக்காக வழக்குகள், புகார்கள் என இருக்கும் ஒரு நிறுவனத்திற்கு ஆதரவாக பிரதமர் செயல்பட்டால் அது 1MDB ஊழலுக்கு ஆதரவாக இருப்பதாகத்தான் அர்த்தம் கொள்ளப்படும். இந்த முயற்சியின் வழி பாரிசானை திருப்திப்படுத்துவதற்காக 1MDB ஊழலை சரி செய்வதற்காக மடானி பள்ளிவாசல் கட்டமைக்கப்படுகிறதோ என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழ வாய்ப்பிருக்கிறது. மக்களின் நம்பிக்கையால் கட்டப்பட்ட இந்த மடானி அரசு என்றுமே ஊழலுக்கு துணை போகாது என்பதுதான் நான் உட்பட பெரும்பாலான மக்களின் நம்பிக்கையாய் இருக்கிறது. ஆனால் ஜேக்கல் எனும் 1MDB கூட்டாளியுடன் அரசு கை கோர்த்தால் ஊழலுக்கு துணை போகும் அரசு என்ற தீரா பழிச்சொல்லுக்கு ஆளாக வேண்டி வரும். எனவே பிரதமர் இதனை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்றும் சுமூகமான தீர்வுக்கு வழிகாண வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு என்றும் ஓம்ஸ்பா தியாகராஜன் கேட்டுக்கொண்டார். 1MDB பணத்தில் மடானி பள்ளிவாசலா? மடானியின் மடியில் 1MDB ஊழல்வாதிகளா? அன்வார் அடிக்கல் நாட்டப் போனால் இந்த கேள்விகள்தான் எழும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.